ஒவ்வொரு மனுஷனுக்கும் நாம வாழ வேண்டிய வழி என்ன என்று நமக்கு வேதம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. எல்லாருக்கும் குடும்பம்னா எப்படி இருக்கணும், மனைவினா எப்படி இருக்கணும், கணவன்னா எப்படி இருக்கணும், பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி பார்க்கணும், எப்படி நடக்கணும், வேலை செய்யும் போது நீங்க எப்படி இருக்கணும், நீங்க சமுதாயத்தில் வாழும்போது எப்படி இருக்கணும், எப்படி பெரியவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், சபைக்கு நீங்க எப்படி கடந்து வரணும், எல்லாவற்றுக்கும் ஒழுங்கும் கிரமமும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. அதன்படியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க கீழ்ப்படிவீங்க. இயேசு மேல் அன்பா இருந்து பிதாவின் மேல நீங்க அன்பா இருந்தீங்கன்னா அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிவீங்க. அந்த வசனத்தை உங்களால் அங்கீகரிக்க முடியாம போகுது அப்படின்னா உங்க தவறு எங்க இருக்குது அப்படின்னா இயேசுவுக்கு மேல உங்க அன்பு இல்ல, நீங்க ஏதோ சம்திங் ஏதோ ஒரு மாற்றப்பட்டிருக்கிறீங்க என்று அர்த்தம். ஒருவன் என் மேல் அன்பா இருந்தால் என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவான், வசனத்துக்கு கீழ்ப்படிவான். எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரே வசனம் தான். இங்க ஊழியக்காரருக்கு ஒரு வசனம், 10 வருஷம் விசுவாசிகளுக்கு ஒரு வசனம், புதுசா வந்த விசுவாசிகளுக்கு ஒரு வசனம் இல்ல, எல்லாருக்கும் ஒரே வசனம். ஏன்னா இவைகள் தான் நம்மை கடைசி நாட்களிலே நியாயம் தீர்க்க போகிறது.